இண்டெக்ஸ் நம்பர்ஸ் இன் ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் பார்க்கும்போது ஸோ ஆக்சுவலி இண்டெக்ஸ்னா என்ன அப்படின்றத டிஸ்கஸ் பண்ணும்போது இண்டெக்ஸ்ன்றது வந்துட்டு இட் இஸ் கோயிங் டு ஆக்ட் லைக் அ பேரோமீட்டர். ஸோ பேரோமீட்டர் அப்படின்னா வந்துட்டு இட் இஸ் அண்ட் இன்ஸ்ட்ருமெண்ட் யூ வுட் ஹவ் இயர்ட் இன் ஃபிசிக்ஸ் சப்ஜெக்டில் கேள்விப்பட்டிருப்பீங்க, சயின்ஸ் சப்ஜெக்டில். ஸோ பேரோமீட்டர்ன்றது ஒரு அட்மாஸ்பியரிக் ப்ரெஷரை வந்துட்டு மெஷர் பண்ணுறதுக்காக யூஸ் பண்ணக்கூடிய ஒரு இன்ஸ்ட்ருமெண்ட் தான். அந்த மாதிரி இண்டெக்ஸ் நம்பரை பயன்படுத்துகிறோம். ஸோ அப்படி என்ன பண்ணுறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு எக்கனாமியில் வந்துட்டு ப்ரைஸஸ் வந்து ரைஸ் ஆக ஃபால் ஆக நிறைய வாய்ப்புகள் இருக்கு. ஸோ சேஞ்சஸ் வந்து எவ்ரி நவ் அண்ட் தென் இட் மே ஹேப்பன். இன்ஃப்ளேஷன் கண்டிஷன்ஸ்க்கு போகும். இன்ஃப்ளேஷன்னா ப்ரைஸஸ் ரைஸ் ஆகிட்டே போகுது, அதனால பர்ச்சேசிங் பவர் கம்மி ஆகிட்டு வருது. ஸோ அந்த மாதிரி வந்து ப்ரைஸஸ் ரைஸ் ஆக ஃபால் ஆக நிறைய வாய்ப்பு இருக்கு. ஸோ இண்டெக்ஸ் நம்பர் அப்படின்றது வந்துட்டு இட் இஸ் கோயிங் டு ஆக்ட் ஆஸ் அன் இண்டிகேட்டர். ஸோ ஹவ் இட் இஸ் மூவிங் அப்படின்றத வந்துட்டு தெரிஞ்சுக்கிறதுக்காக நம்ம இண்டெக்ஸ் நம்பரை பயன்படுத்துகிறோம். ஸோ பார்த்தீங்கன்னா வந்துட்டு an index number it is a statistical measure which is designed to show the changes in the variable or a group of related variables with respect to time, geographical location or characteristics. So based upon time of occurrence. ஸோ என்ன குறிப்பிட்ட டைமில் ப்ரைஸஸ் எப்படி ரைஸ் ஆகுதா ஃபால் ஆகுதா, வேரியபிள் எனி கைண்ட் ஆஃப் வேரியபிளை பற்றி ஸ்டடி பண்ணுறது. ஓகேங்களா? ஸோ அதை பற்றி நம்ம டிஸ்கஸ் பண்ணும்போது குறிப்பாக வந்து ஒரு பிளேஸ்க்கும் காஸ்ட் ஆஃப் லிவிங் இண்டெக்ஸ்லாம் எடுத்துக்கிட்டிங்கன்னா ஒரு குறிப்பிட்ட பகுதியில் பார்த்தீங்கன்னா வந்துட்டு ஒரு ப்ரைஸஸ் இருக்கும், இன்னொரு ஏரியாவில் வேறு மாதிரி ப்ரைஸஸ் வந்து சார்ஜ் பண்ணுவாங்க. ஸோ அப்படி இருக்கும்போது வந்து பீப்புளோட இங்கே காஸ்ட் ஆஃப் லிவிங் வேறையாக இருக்கும், அண்ட் பெங்களூரில் வேறு மாதிரி இருக்கும், அண்ட் மும்பையில் வேறு மாதிரி இருக்கும். ஓகேங்களா? ஸோ இட் மே ரைஸ் ஆர் இட் மே ஃபால் டவுன். ஸோ இந்த மாதிரி நம்மளுக்கு வந்துட்டு ப்ரைஸஸ் வந்து ரைஸ் ஆக ஃபால் ஆக அண்ட் காஸ்ட் ஆஃப் லிவிங் இண்டெக்ஸு, பர்ச்சேசிங் பவரு, இது எல்லாத்துக்கும் இண்டிகேட்டராக நம்ம எதை யூஸ் பண்ணுறோன்னா இண்டெக்ஸ் நம்பரை யூஸ் பண்ணுறோம். ஸோ அப்படி பார்க்கும்போது இந்த இண்டெக்ஸ் நம்பர்ஸ் பார்த்தீங்கன்னா யூஸ்வலி யூ வுட் ஹவ் இயர்ட் அபவுட் வந்து இதில் பாம்பே ஸ்டாக் எக்ஸ்சேஞ்ச், நேஷ்னல் ஸ்டாக் எக்ஸ்சேஞ்ச், இதெல்லாம் வந்துட்டு இந்த டேர்மை வந்து நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீங்க. ஸோ பார்த்தீங்கன்னா வந்து இண்டெக்ஸ் பாம்பே ஸ்டாக் எக்ஸ்சேஞ்ச் சென்செக்ஸ்னு இண்டெக்ஸ் இருக்கும், அண்ட் நேஷ்னல் ஸ்டாக் எக்ஸ்சேஞ்ச் பார்த்தீங்கன்னா நிஃப்டின்னு. ஸோ அந்த பர்டிகுலர் ஷேர் ஸ்டாக் ப்ரைஸஸ் வந்து ரைஸ் ஆகுதா ஃபால் ஆகுதா அந்த குறிப்பிட்ட கம்பெனியோடது அப்படின்றத வந்துட்டு இண்டெக்ஸ் மூலமாக நம்ம வந்துட்டு தெரிஞ்சுக்க முடியும். ஓகேங்களா? ஸோ இண்டெக்ஸ் அப்படின்னாலே வந்துட்டு இட் இஸ் அன் இண்டிகேட்டர் about an economy இல்ல about a business பத்தியோ வந்துட்டு இண்டிகேட்டர் கொடுக்கறது தான் நம்மளுக்கு வந்துட்டு இண்டெக்ஸ் அப்படின்னு சொல்றோம் நம்ம. ஸோ அப்படி பார்க்கும்போது நம்ம வந்துட்டு இண்டெக்ஸ் நம்பரை என்னென்ன பர்பஸ்க்காக நம்ம யூட்டிலைஸ் பண்ணுறோம், அதோட இம்பார்ட்டன்ஸ் என்ன அப்படின்னு பார்க்கும்போது when you have to study about changes in prices இல்லை காஸ்ட் ஆஃப் லிவிங்கை பற்றி ஒரு கவர்மெண்ட் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிறதுக்கோ, ஒரு எக்கனாமிக் கண்டிஷன்ஸை பற்றி நம்ம தெரிஞ்சுக்கிறதுக்காகவோ, இல்லை ஈவன் ஃபார் எ பிஸ்னஸை பற்றி நம்ம தெரிஞ்சுக்கிறதுக்காகவோ, அண்ட் தென் அவங்க பாலிசிஸ் அதுக்கேற்ற மாதிரி ஃபார்முலேட் பண்ண இந்த இண்டெக்ஸ் நம்பர் வந்து ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கு. ஸோ வி கேன் ஃபார்முலேட் பாலிசிஸ் accordingly. ஸோ பேஸ்ட் அப்பான் இண்டெக்ஸ் நம்பர்ஸ் கொடுக்கக்கூடிய இன்ஃபர்மேஷனை வச்சு நம்ம வந்து பாலிசிஸ் நம்ம பிளான்ஸ் எல்லாம் எக்ஸிக்யூட் பண்ண உதவுது. அண்ட் தென் வந்துட்டு ஒரு ஃபினோமினா, ஒரு வேரியபிள் வந்து இப்போ எப்படி இருக்கு, பாஸ்ட்ல என்ன மாதிரி இருந்து ஃபியூச்சர்ல எப்படி இருக்கும் அப்படின்றத ஃபோர்காஸ்ட் பண்ணுவோம். இண்டெக்ஸ் நம்பர்ஸ் வந்து ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கு. அண்ட் குறிப்பாக வந்துட்டு பர்ச்சேசிங் பவர் ஆஃப் மணியை மெஷர் பண்ணுறதுக்கு வந்து எப்படி பண்ணுறோம் அப்படின்னா காஸ்ட் ஆஃப் லிவிங் இண்டெக்ஸை கால்குலேட் பண்ணுறோம். ஸோ வந்துட்டு இட் டிபெண்ட்ஸ் அப்பான் பிளேஸ் டு பிளேஸ். அதே இஃப் யூ ஆர் ஏர்னிங் இன்கம் இயர் வந்து 20,000 ஏர்ன் பண்ணுங்க, இதே பெங்களூரில் வந்துட்டு யூ மைட் ஏர்ன் 25,000 ஆர் 30,000 அரௌண்ட். ஸோ அப்படி இருக்கும்போது தேர் காஸ்ட் ஆஃப் லிவிங் வில் பி டிஃப்ரெண்ட் ஃப்ரம் தட் ஆஃப் தி சென்னை. ஸோ அந்த மாதிரி வந்துட்டு இண்டெக்ஸ் நம்பர்ஸ் வந்து இட்ஸ் கோயிங் டு ஷோ அண்ட் இண்டிகேட்டர் வாட் எவர் தி சேஞ்சஸ் தட் ஹேப்பன்ஸ் இன் தி ப்ரைஸஸ், அதை பற்றி இண்டிகேட் பண்ணுறதுனால தான் நம்ம இண்டெக்ஸ் நம்பர்ஸ்ன்னு சொல்கிறோம். ஸோ ஒரு பர்டிகுலர் வேரியபிள் இல்லை ஒரு பர்டிகுலர் ஃபினோமினா ஹவ் இட் இஸ்
varying, how it is going to get changed. So what changes happening, அதை பத்தி ஸ்டடி பண்றது தான் வந்துட்டு இண்டெக்ஸ் நம்பர். இட் இஸ் கோயிங் டு கைட் டைரக்ட் how it will happen in the future அப்படின்றத ஃபோர்காஸ்ட் பண்றதுக்காக நம்மளுக்கு இண்டெக்ஸ் நம்பர்ஸ் வந்து ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கு. அண்ட் கம்மிங் ஆன் டு டைப்ஸ் ஆஃப் இண்டெக்ஸ் நம்பர்னு பார்த்தா இது மூணு தான் நம்மளோட டைப்ஸ் ஆஃப் இண்டெக்ஸ். ஒன் இஸ் பிரைஸ் இண்டெக்ஸ், அடுத்தது குவான்டிட்டி இண்டெக்ஸ், அப்புறம் பார்த்தீங்கன்னா வேல்யூ இண்டெக்ஸ். ஸோ ப்ரைஸ் இண்டெக்ஸ்ன்னு பார்த்தீங்கன்னா வந்துட்டு சேஞ்சஸ் இன் ப்ரைசஸ் ஆஃப் கமோடிட்டிஸ், ப்ராடக்ட்ஸோட ப்ரைசஸ் வந்து சேஞ்ச் ஆகிக்கிட்டே இருக்கிறது. ஸோ ஒரு ப்ராடக்ட்டுக்கும் இன்னொரு ப்ராடக்ட்டுக்கும் உள்ள வித்தியாசம், ப்ரைஸஸில் ஏற்படக்கூடிய வித்தியாசங்கள். ஓகேங்களா? ஸோ அதை ப்ரைஸ் இண்டெக்ஸ் மூலமாக வந்து ரிஃப்ளெக்ட் ஆகுது. குவான்டிட்டி இண்டெக்ஸ்னா குவான்டிட்டி விச் ஹாஸ் டு பி ப்ரொடியூஸ்ட், விச் ஹாஸ் டு பி மேனுஃபேக்சர்டு, இல்லை பர்ச்சேஸ் பண்ணுறது, ப்ரொடக்ஷன் பண்ணுறது, மேனுஃபேக்சர் எவ்வளோ பண்ணணும் அப்படின்றத பற்றி இண்டிகேட் பண்ணுறது தான் வந்துட்டு குவான்டிட்டி இண்டெக்ஸ். வேல்யூ இண்டெக்ஸ் அப்படின்றது இட் இஸ் அ காம்பினேஷன் ஆஃப் ஆக்சுவலி ப்ரைஸ் அண்ட் குவான்டிட்டி. ஸோ value for a certain period of time. So quality of some aspects, quality of that variable பத்தி நம்ம வந்துட்டு அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிறதுக்காக வேல்யூ இண்டெக்ஸ் இருக்கு. ஸோ ஆக்சுவலி இண்டெக்ஸ் நம்பர்னா என்னன்னா பார்க்கும்போது இப்போ நம்ம ட்ரெண்ட் பேட்டர்ன்லாம் எப்படி வந்து ஒரு பேஸ் இயர்னு இருக்கும், ஒன்று கரண்ட் இயர்னு ஒன்று இருக்கும். அதே மாதிரி தான் இங்கே என்ன பண்ண போறோம்னா, இப்போ 2 இயரோட டேட்டாவை நம்மளுக்கு கொடுக்குறாங்கன்னு வச்சுக்கோங்களேன். டேக் ஃபார் எக்ஸாம்பிள் 2015-16 இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். 2 டேட்டா கொடுக்குறாங்க அப்படின்னா 15 will be considered as the base year and 16 will be the current year. ஓகேங்களா? ஸோ 2016 வந்து கரண்ட் இயர் ஆகும், 2015 வந்துட்டு பேஸ் இயராகவும் நம்ம வச்சு வந்து பண்ணுவோம். ஓகேங்களா? ஸோ அப்படி பார்க்கும்போது நம்ம பேஸ் இயரை 0ன்னு காட்டுவோம், கரண்ட் இயரை வந்துட்டு 1ன்னு காட்டுவோம். ஓகேங்களா? ஸோ மோஸ்ட் ப்ராபப்ளி நம்ம எதுலேருந்து ப்ராப்ளம்ஸ் ஒர்க் அவுட் பண்ணுவோம்னு பார்த்தீங்கன்னா இந்த ப்ரைஸ் இண்டெக்ஸ்லேருந்து தான் வந்துட்டு ப்ராப்ளம் வந்து ஒர்க் அவுட் பண்ணுவோம். ஓகே, ஸோ இதுதான் வந்துட்டு டைப்ஸ் ஆஃப் இண்டெக்ஸ் நம்பர்ஸா. இட் மைட் கம் இன் தியரிட்டிக்கல் பார்ட். தியரி பார்ட்டில் வந்துட்டு வாட் ஆர் தி டைப்ஸ் ஆஃப் இண்டெக்ஸ் நம்பர், வாட் இஸ் மென் பை இண்டெக்ஸ் நம்பர். ஸோ இண்டெக்ஸ் நம்பர்னு வந்து இட் இஸ் கோயிங் டு ஆக்ட் அஸ் அ பேரோமீட்டர். ஸோ டு ஃபைண்ட் அவுட் தி சேஞ்சஸ் தட் ஹேப்பன்ஸ் இன் தி ப்ரைசஸில் ஏற்படக்கூடிய சேஞ்சஸை பற்றி தெரிஞ்சுக்கிறதுக்கு கவர்மெண்ட், பிஸ்னஸ் ஆர்கனைசேஷன்ஸ் தே மைட் பி இன்ட்ரெஸ்டட் டு நோ அபவுட் இட். ஸோ அதனால இண்டெக்ஸ் நம்பர்ஸை கால்குலேட் பண்றாங்க. ஸோ அப்படி இருக்கும்போது அதோட யூசஸ் என்ன அண்ட் அதோட டைப்ஸ் என்ன. ஸோ டைப்ஸ் பார்க்கும்போது பிரைஸ் இண்டெக்ஸ், குவான்டிட்டி இண்டெக்ஸ், வேல்யூ இண்டெக்ஸ். ஸோ நெக்ஸ்ட் மூவிங் ஆன் டு மெத்தட்ஸ் ஆஃப் கன்ஸ்ட்ரக்டிங் இண்டெக்ஸ் நம்பர். இந்த பார்ட்ல இருந்து தான் நம்ம என்ன பண்ண போறோம்னா ப்ராப்ளம்ஸ் வந்து ஒர்க் அவுட் பண்ண ஆரம்பிப்போம். ஓகேங்களா? ஸோ இதுல பாத்தீங்கன்னா 2 விதமாக நம்ம பிரிக்கிறோம். ஒன்று வந்துட்டு பார்த்தீங்கன்னா வந்து அன்வெயிட்டட் இண்டெக்ஸ் நம்பர்னு சொல்கிறோம். அதர் ஒன் பார்த்தீங்கன்னா வந்துட்டு வெயிட்டட் இண்டெக்ஸ் நம்பர்னு சொல்கிறோம். ஓகேங்களா? ஸோ அன்வெயிட்டட் இண்டெக்ஸ் நம்பர் அப்படின்னா வெயிட்ஸ் அசைன் பண்ணாமல் இருக்கக்கூடிய இண்டெக்ஸ். ஓகேங்களா? ஸோ இதில் பார்த்தீங்கன்னா நார்மலி இதில் 2 இருக்கு ஆக்சுவலி மெத்தட்ஸு. ஒன்று சிம்பிள் அக்ரிகேட்டிவ் இண்டெக்ஸ் நம்பர், இன்னொன்று ஆவரேஜ் ஆஃப் ப்ரைஸ் ரிலேட்டிவ் இண்டெக்ஸ் நம்பர். சிம்பிள் அக்ரிகேட்டிவ் இண்டெக்ஸ் நம்பர் அண்ட் ஆவரேஜ் ஆஃப் பிரைஸ் ரிலேட்டிவ் இண்டெக்ஸ் நம்பர். மோஸ்ட் ப்ராபப்ளி இதுல இருந்து ரொம்ப ப்ராப்ளம்ஸ் வர வாய்ப்பு கிடையாது. பட் இருந்தாலும் இது பேஸ், இதுதான் ஆக்சுவலி நம்மளுக்கு தெரிஞ்சுக்க வேண்டிய விஷயம் இதுதான். அண்ட் இதுல இருந்து வந்து மேக்ஸிமம் ப்ராப்ளம்ஸ் அக்கர் ஆக வாய்ப்பு இல்லை. அப்படியே அக்கர் ஆனாலும் இதுல தான் மேக்ஸிமம் வரும், சிம்பிள் அக்ரிகேட்டிவ் இண்டெக்ஸ் நம்பர். அண்ட் வெரி வெரி இம்பார்ட்டன்ட் இஸ் வெயிட்டட் இண்டெக்ஸ் நம்பர்ஸ். இதுல இருந்து தான் ப்ராப்ளம்ஸ் வந்து ஃப்ரீக்வெண்டா நம்மளுக்கு வந்து கொஸ்டின் பேப்பர்ல ரிப்பீட்டடா வர்றதுக்கு வாய்ப்பு இருக்கு. அண்ட் இதுல பாத்தீங்கன்னா we have 5 types actually: லாஸ்பியர், பேஷியஸ், அப்புறம் வந்து மார்ஷல் எட்ஜ்வர்த் மெத்தட் அண்ட் டார்பிஷ் அண்ட் பவுலேஸ் மெத்தட், ஃபிஷர்ஸ் ஐடியல் இண்டெக்ஸ் மெத்தட். இந்த 5 மெத்தட்லையும் அகெயின் பார்த்தீங்கன்னா எல்லாமே இம்பார்ட்டன்ட், ரொம்ப இம்பார்ட்டன்ட் கிடையாது. இதில் 3 மெத்தட் தான் இம்பார்ட்டன்ட்டு. ஒன்று லாஸ்பியர்ஸு, அடுத்தது பேஷியஸ் மெத்தடு, அதுக்கப்புறம் வந்து ஃபிஷர்ஸ் ஐடியல் இண்டெக்ஸ் மெத்தடு. ஓகேங்களா? இது பர்சன் ப்ரப்போஸ் பண்ணதுனால இந்த பேர் அப்படியே வந்து வச்சுருக்காங்க. லாஸ்பியஸ் மெத்தடு, பேஷியஸ் மெத்தடு, ஃபிஷர்ஸ் ஐடியல் இண்டெக்ஸ் மெத்தட். இது 3 தான் பாப்புலர் அண்ட் மோஸ்ட் காமன்லி எக்ஸாம்ஸில் ரிப்பீட் ஆக வாய்ப்பு இருக்குது. இது ரெண்டும் வந்து லீஸ்ட் இம்பார்ட்டன்ட் தான். ஓகேங்களா? ஸோ
நம்ம என்ன பார்க்க போறோம்னு பார்த்தீங்கன்னா வந்துட்டு ஒரு மெத்தட்ஸ்லயும் வந்து ப்ராப்ளம் வந்து டிஸ்கஸ் பண்ணுவோம். அண்ட் வெயிட்டட் இண்டெக்ஸ் நம்பர்ஸ், அன்வெயிட்டட் இண்டெக்ஸ் நம்பர்ஸ் நம்ம வந்துட்டு டிஸ்கஸ் பண்ணுவோம் கிளாஸ்ல. ஸோ ஃபர்ஸ்ட் லெட் மீ கோ ஆன் டு தி அன்வெயிட்டட் இண்டெக்ஸ் நம்பர். ஸோ அதோட ப்ராப்ளம்ஸ் அண்ட் ஃபார்முலாஸ் என்ன அப்படின்றது தான் டிஸ்கஸ் பண்ண போகிறோம். ஸோ அன்வெயிட்டட் இண்டெக்ஸ் நம்பர் அப்படின்னு பார்க்கும்போது இதில் ஆக்சுவலாக ரெண்டு சப்டிவிஷன்ஸ் இருக்கு. ஸோ ஒன்று வந்து சிம்பிள் அக்ரிகேட்டிவ் இண்டெக்ஸ் நம்பரு, அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா வந்துட்டு ஆவரேஜ் ஆஃப் ப்ரைஸ் ரிலேட்டிவ் இண்டெக்ஸ் நம்பர். இது ரெண்டு தான் வந்து அன்வெயிட்டட் இண்டெக்ஸ் நம்பர் கீழே வருது. அண்ட் இதுக்கு பார்த்தீங்கன்னா அந்த அளவுக்கு இம்பார்ட்டண்ட்டான சம் கிடையாது, பட் இருந்தாலும் வந்துட்டு we can discuss in the class. So first வந்து moving on to the formula. Unweighted index number ஓட formulas என்னன்னு பார்த்தீங்கன்னா simple aggregative index method கீழே ஃபார்முலா என்னன்னு பார்த்தீங்கன்னா இது P01 அப்படின்னு சொல்றோம். ஸோ P அப்படின்றது ப்ரைஸை டினோட் பண்ணுது. 0 அப்படின்றது எப்பயுமே பேஸ் இயரை குறிக்கிறது தான் வந்து 0 அப்படின்றது. அண்ட் 1 பார்த்தீங்கன்னா எப்பயுமே வந்துட்டு கரண்ட் இயரை குறிப்பிடுறது தான் 1ன்றது. ஓகேங்களா? ஸோ 0 1னா என்ன அர்த்தம்னா 0ன்றது பேஸ் இயர் ஆகும், அண்ட் 1 அப்படின்றது கரண்ட் இயரையும் குறிப்பிடுது. அண்ட் நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா அதோட ஃபார்முலா என்னன்னா summation P1 divided by summation P0 into 100. So summation, as you know already, sigmaன்னு சொல்லுவாங்க சில பேர். ஸோ டோட்டல், ஓகேங்களா? ஸோ P1 divided by P0. ஸோ 1 அப்படின்றது கரண்ட் இயர். ஸோ பேசிக் ஃபார்முலா என்னன்னு பார்த்தீங்கன்னா கரண்ட் இயர் டிவைடட் பை பேஸ் இயர் into 100. current year divided by base year into 100. அண்ட் எல்லாமே ப்ரைஸ் அப்படின்றதுனால இது ப்ரைஸ் இண்டெக்ஸ் கீழே தான் வருது. ஸோ அதனால நம்ம என்ன பண்றோம்னா சம்மேஷன் P1 டிவைடட் பை சம்மேஷன் P0ன்னு நம்ம போட்டுக்கிறோம். ஓகேங்களா? இந்த ஃபார்முலாவை ஞாபகம் வச்சுக்கோங்க. இதுதான் நம்மளுக்கு பேசிக்கான ஃபார்முலா. இதுல இருந்து அப்படியே என்ன பண்ணுவோம்னா கொஞ்சம் கொஞ்சமா டிரைவ் பண்ணி கொண்டு வருவோம். அடுத்தது வெயிட்டட் இண்டெக்ஸ் நம்பருக்கு இதுல இருந்து அப்படியே கொஞ்சம் டிரைவ் பண்ணி வரும். ஆக மொத்தம் பேசிக் ஃபார்முலா என்னன்னா இதுதான் ஃபார்முலா. ஓகேங்களா? அதாவது கரண்ட் இயரையும் பேஸ் இயரையும் டிவைட் பண்ணிட்டு இன்டூ 100 பண்றோம். அண்ட் சம்மேஷன் நம்ம பண்றோம். ஓகேங்களா? ஸோ ரெண்டு டீடைல் கொடுத்துருவாங்க, ரெண்டு ப்ரைஸ் கொடுத்துருக்காங்கன்னு வச்சுக்கோங்களேன். ப்ரைஸ் ஃபார் தி இயர் 2000, ப்ரைஸ் ஃபார் தி இயர் 2001. ஓகேங்களா? ஸோ அப்படி பார்க்கும்போது 2000 ப்ரைஸ் வந்து பேஸ் இயர், அது வந்து P0ன்னு எடுத்துப்போம். அண்ட் 2001ஓட ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா அது வந்துட்டு P1ன்னு எடுத்துப்போம். அது வந்து கரண்ட் இயரோட டீடைல். ஸோ ஃபர்ஸ்ட் வந்து இது எல்லாத்தையும் டோட்டல் பண்ணிட்டு அதோட சம்மேஷன் தான் வந்துட்டு P1 சம்மேஷன் P0 கண்டுபிடிச்சிட்டு அதுக்கப்புறம் ரெண்டால டிவைட் பண்ணி இன்டூ 100 போடுறோம். ஸோ இந்த ஃபார்முலாவை இது வந்து பேசிக் ஃபார்முலா. இதுல வந்துட்டு தான் அடுத்த ஸ்டெப் நம்ம வந்து ப்ரொசீட் பண்றோம். இப்ப செகண்ட் மெத்தட் பாத்தீங்கன்னா வந்துட்டு ஆவரேஜ் ஆஃப் பிரைஸ் ரிலேட்டிவ் மெத்தட். இதுதான் நம்மளுக்கு செகண்ட் கான்செப்ட். ஓகேங்களா? ஸோ அன்வெயிட்டட்ல ரெண்டு இருக்கு. ஒன்னு சிம்பிள் அக்ரிகேட்டிவ் மெத்தட், அதர் ஒன் இஸ் ஆவரேஜ் ஆஃப் பிரைஸ் ரிலேட்டிவ் மெத்தட். இந்த ஆவரேஜ் ஆஃப் பிரைஸ் ரிலேட்டிவ் மெத்தட் இருக்கு பாத்தீங்களா? இதோட ஃபார்முலா என்னன்னா ஆவரேஜ்னாலே என்னது டோட்டல் டிவைடட் பை நம்பர் ஆஃப் இயர்ஸ். அந்த இதை பண்ணுவோம்ல, அதை தான் வந்துட்டு நம்ம என்னன்னு சொல்றோம்னா இங்க n அப்படின்னு நம்ம வந்துட்டு n டிவைடட் பை nனா வந்து நம்பர்ஸை ரெப்ரசன்ட் பண்ணுது. ஆவரேஜ்னா அதுதான். ஸோ P01 அகெயின் வந்து P டினோட்ஸ் ப்ரைஸ் அண்ட் 0 டினோட்ஸ் பேஸ் இயர் வித் தட் ஆஃப் தி கரண்ட் இயர்ன்னு டினோட் பண்ணுது P01 அப்படின்றது. அண்ட் நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா வந்துட்டு இந்த ஃபார்முலால கொஞ்சம் வித்தியாசப்படுது. என்ன வித்தியாசம் இந்த ஃபார்முலாக்கும் இந்த ஃபார்முலாக்கும் அப்படின்னு பார்க்கும்போது இது P1ஓட டோட்டல், இது வந்து P0ஓட டோட்டல். ஓகேங்களா? பட் இது பார்த்தீங்கன்னா அப்படி கிடையாது. P1 டிவைடட் பை P0 பண்ண பிறகு டேபிள்ல அதுக்கப்புறம் அதோட டோட்டல் தான் இது டினோட் பண்ணுது. ஓகேங்களா? ஸோ இந்த ஃபார்முலா யூஸ் பண்ணலாம், இல்லைனா இந்த ஃபார்முலா நம்ம யூஸ் பண்ணலாம். எனி ஒன் வி கேன் யூஸ். அதாவது டைரக்ட் மெத்தடா நீங்க பண்றீங்க அப்படின்னா அரித்மெட்டிக் மீன்னு சொல்றாங்க, இதை ஜாமெட்ரிக் மீன்னு நம்ம சொல்றோம். ஏன் அரித்மெட்டிக் மீன்னா ஆவரேஜ் கண்டுபிடிக்கிறதுனா என்ன, அரித்மெட்டிக் மீன் தான் ஆவரேஜ். ஓகேங்களா? ஸோ அதனால இது வந்து அரித்மெட்டிக்
அரித்மெட்டிக் மீன்னு நம்ம சொல்லலாம். இது வந்து ஜாமெட்ரிக் மீன். ஏன்னா லாகை யூஸ் பண்ணி நம்ம பண்றோம்ல, ஆல்ரெடி நம்ம ஜாமெட்ரிக் மீன் வந்து ஆல்ரெடி போட்டிருக்கோம் நம்ம கிளாஸ்ல. ஸோ அதனால வந்துட்டு ஜாமெட்ரிக் மீன், அதாவது லாக் யூஸ் பண்ணி நம்ம வந்து ஃபைண்ட் அவுட் பண்றதுனால இது வந்து ஜாமெட்ரிக் மீனை இங்க யூஸ் பண்ணியிருக்காங்க, இங்க அரித்மெட்டிக் மீனை யூஸ் பண்ணியிருக்காங்க. அவ்வளவுதான் வித்தியாசம். ஸோ 2 ஃபார்முலா இருக்கு. இதுல ஏதாவது ஒரு ஃபார்முலாவை நீங்க அடாப்ட் பண்ணிக்கலாம். கொஸ்டின்ல 2ம் கண்டுபிடிக்க சொன்னாங்கன்னா 2ம் யூ கேன் யூட்டிலைஸ். அண்ட் கொஞ்சம் மைன்யூட் வேரியேஷன்ஸ் தான் நம்மளுக்கு வந்துட்டு இதுல வரும். இதுல வந்துட்டு பெருசா வந்து நம்மளுக்கு எதுவும் வந்துட்டு டிஃபரன்ஸ் வராது. ஓகேங்களா? ஸோ இதுதான் வந்து ஆவரேஜ் ஆஃப் பிரைஸ் ரிலேட்டிவ் மெத்தட். ஸோ இது ஒரு ஃபார்முலா அண்ட் இது வந்து ஒரு ஃபார்முலா. ஓகேங்களா? ஸோ இட் இஸ் அன்வெயிட்டட் இன்டெக்ஸ் நம்பர். ஸோ தீஸ் ஆர் தி டூ மேஜர் டைப்ஸ் ஆஃப் இன்டெக்ஸ் நம்பர்ஸ். One is weighted, other one is unweighted index number.